கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே வேதத்திலேருந்து ஒரு புத்தகத்தையே நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேருந்து என்னுடைய மிகப்பெரிய உணவு அப்படின்னா என்னுடைய பரிசுத்த வேதாகமம் தான். ஏன்னு கேட்டால், உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். அதுக்கு நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்கள் வீட்டில் காலை சாப்பாடும் சரி மதிய சாப்பாடு ரெண்டுமே விக்கிரகங்களுக்கு படைச்சிடுவாங்க. அதனால் ரெண்டுமே சாப்பிட முடியாது. இப்போ பசி எடுத்தால் இந்த தண்ணி தான். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்போ என் மூப்பர்லாம் கேட்பாங்க. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு விசிட் அந்த பக்கமாக ட்ராக்ஸ் கொடுத்துட்டே வரும்போது அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. எங்கள் வீட்டோட சூழ்நிலையெல்லாம் அப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு, இந்த வீட்டில் எப்படி இருக்கிற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த வீட்டில் ஏசப்பா ஏன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை விட நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருந்தார்னா எங்கே வேணால் இருக்கலாம், எங்கே வேணாலும் நம்மளால் வாழ முடியும், நம்ம வேலை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு. அப்போ தான் கேட்டாங்க, எப்படி அப்போ இங்கே சாப்பிட்ற, எப்படி நீ இருக்கிற? நான் பசிக்கும் போதெல்லாம் இந்த வசனம் தான். ஆமென். பல முறை இந்த வேதத்தை நான் வாசித்து முடிச்சிருக்கேன் ஏசப்பா கிருபையில் இந்த 24 ஆண்டுகளில். ஆனால் இன்றைக்கும் வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் எனக்கு வேதம் புதுசாக தான் தெரியுது. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒரு குழந்தையாக இருக்கும்போது எப்படி நம்ம ஃபீடிங் பாட்டில் பால் குடிக்கணும், யாரோ ஒருத்தங்க நம்ம ஊட்டி விடுறாங்க, அதெல்லாம் குழந்தை. அதே போல் தான் ஆவிக்குரிய நிலைமையிலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த புதுசில் ஒரு முறையாவது வருஷத்தில் ஒரு முறை பைபிளை படித்து முடிச்சிடணும். அது குழந்தை இப்போ வளர வளர அது என்ன சாப்பிடுது? பிரியாணி சாப்பிடுது. என்ன சாப்பிடுது? பிரியாணியே சாப்பிடுது. இப்போ இருக்கிற அது அவ்வளோண்டு வாண்டுங்க கூட பிரியாணின்னா அவ்வளோ இஷ்டம். ஆனால் இந்த ஆவிக்குரிய மிகப்பெரிய மன்னாவாகிய பொக்கிஷம் இந்த வேதத்தை நான் அந்த அளவுக்கு தாகமாக நான் வாசிக்கணும். ஆமென். பைபிளை மட்டும் ஏதோ ஒரு கடமை, ஐயோ நான் காலையில் பைபிள் படிக்காமல் போயிட்டா எனக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிலாம் படிக்கக்கூடாது. இது என்னுடைய உணவு. ஆமென். எனக்கு எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ, எனக்கு குடிக்க தண்ணி முக்கியமோ, இதெல்லாம் காட்டிலும் என் வேதம் எனக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி நினச்சாதான் இந்த வேதத்துடைய ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்படி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கடிதம், பிலமோனுக்கு எழுதின கடிதம். இந்த கடிதத்தை யார் எழுதினாங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். வாசிக்கிறீங்களா? அதே பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் இதில் ஒரே ஒரு அதிகாரம் தான். 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளமாக இருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவனாகிய ஆர்ப்பியாளுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கிபி 62 எழுதப்பட்டது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம், சரித்திரம். சொல்லுங்க. சத்தியம்னா அதுதான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. சரித்திரம் அப்படின்னா நடந்தது. நீங்கள் உலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அநேக புத்தகங்களுக்கு என்ன கிடையாதுன்னா டேட்டு கிடையாது. இந்த நாளில் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒரு யூகிப்பாக சொல்லலாமே தவிர கன்ஃபார்மாக இப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு மனிதரில் கொண்டு எழுதப்படுகிறது. பரிசுத்த ஆவியான ஏவி எழுதுகிறார். அப்படி எழுதப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே காலங்களும் பின்னணியங்களும் இருக்கிறது. இந்த ஒரு சிபாரிசு கடிதம். இப்போல்லாம் யாருக்கும் கடிதமே தெரியாது. நீங்கள் யாராவது கடிதம்லாம் எழுதியிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? லெட்டர் எழுதியிருக்கீங்களா? தோத்துறோம். அக்கா நீங்கள் எழுதியிருக்கீங்களா? லெட்டர் எழுதியிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. சூப்பர். நான் கல்லூரியில் படிக்கும்போது நிறைய என்னுடைய பாஸ்டர்ஸ், என் மூப்பருக்கெலாம் நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்கேன்.
அது ஆரம்பத்தில் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அது ரொம்ப சுவாரஸ்யமாக அது சும்மா ஒரு கடிதமாக எழுத ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் புத்தகம் எழுதுகிற அளவுக்கு ஆண்டவர் என்னை மாற்றியிருக்கிறார். இல்லையா? இதே போல் தான் அந்த நாட்களில் இப்படி ஒரு சிபாரிசு கடிதம் தான் இந்த பிலமோன் நிருபம். இந்த பிலமோனுடைய நிருபத்தினுடைய ஆத்தர் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் எப்படி எழுதுகிறாருன்னா, இவருடைய முதல் சிறையிருப்பு காலம், அதாவது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தம் யூதர்கள் அவருக்கு விரோதமாக எழுமின நிமித்தம் அவரை சிறைக்கு அனுப்புகிறார். அப்படி சிறைக்கு அனுப்பப்பட்ட போது கிபி 62 இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். இது யாருக்காக எழுதுகிறாருன்னா, பிலமோன் அப்படின்ற ஒருத்தருக்கு எழுதுகிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் மனிதர்களை அடிமைகளாக விற்பாங்க. அப்படி விற்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு எஜமான், அதுக்கெல்லாம் ஒரு ஓனர் இருப்பாங்க. அப்பேற்பட்டவர் தான் இந்த பிலமோன். இவர் ஒரு பெரிய ஒரு மனுஷன். ஆனால் இவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுகிறார். அதை தான் நம்ம இந்த கடிதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக என்னென்னா, ஒனேசிமுன்னு ஒரே ஒரு மனுஷன், அதுக்கு அர்த்தம் என்னென்னா உபோயம் உள்ளவன். எப்பொழுது நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளோட வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம பின்னணியுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கலாம். ஆனால் நமக்கு பின்னாடி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறபடினால நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு வைத்திருக்கிறார். இல்லையா? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தேன். உண்மைதான். இப்போ இந்த ஒனேசிமே பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னா, இந்த பிலமோன்கிட்ட ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தவர். அந்த காலத்தில் ரோம அரசாங்கம் என்ன ரூல்ஸ்னால், இப்படி காசு கொடுத்து வாங்கின அடிமையை சொல்லாமல் கொள்ளாமல் எஜமானை விட்டுட்டு ஓடுனா சிறைச்சேதம் கூட பண்ணிவிடுவாங்க, தலையை கூட வெட்டிடுவாங்க. அப்படி இருந்த காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை உன்னோட சேர்த்துக்கோ அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் இந்த கடிதத்தை பவுல் பிலமோனுக்கு எழுதி அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு அதிகாரத்தை சுருக்கமாக சொல்லணும்னா, இதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வேற ரூட்டை பிடிச்சி எங்கெங்கேயோ போயின்னு இருக்கு. ஆனால் அந்த நிருபங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனா என்ன, ஒரு 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 ஆண்டுடைய பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த வேதாகமம் நம்மளுக்கு திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அதில் குறிப்பாக இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஆத்துமாவுக்காக நாம் எவ்வளவு மன்றாட வேண்டும், எவ்வளவு பரிந்து பேசணும் அப்படின்றத ரொம்ப நடைமுறையாக அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த கொலேசை பட்டணத்தில் பிலமோன் ஐஸ்வர்யனாக இருந்திருக்கிறார். அப்போ தான் இதை பற்றி, ஏன்னா இவரை பற்றி கொலேசு நிருபத்துலேயும் இவரை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த கடிதத்தை அவர் எழுதுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத உள்ள நம்ம பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமானது, சிபாரிசு கடிதம். ஸோ ஒரு ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அந்த ஆத்துமாவுக்கு நாம் பரிந்து பேசுகிறதுல நாம் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம ஒருத்தங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறோம், அப்பா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுப்பா அப்படின்னா அதோடு முடிஞ்சிடாது. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். அவங்களுக்காக கடவுளுடைய சமூகத்தில் மட்டும் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா அவங்க அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சிறையிருப்பின் காலத்தில் அந்த சிறைச்சாலையில் பவுலை இந்த ஒனேசிமு சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது இந்த ஒனேசிமு பவுல் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராக இயேசுவின் நேராக நடத்துகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் ஜெயில் அப்படின்ற வார்த்தையை ஜெயிலில் வேணாம், போலீஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்டாவே கை காலில் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், உதறும். ஆனால் அந்த காலத்தில் அவரே ஒரு ரோம பிரஜையாக இருந்தும் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த பவுலுடைய வாழ்க்கையில் அந்த சிறைச்சாலைகளுக்குள்ள நிருபங்கள் எழுதுகிறதே பெரிய விஷயம். இதுக்கு மத்தியில் அங்கே ஒரு ஆத்தும ஆதாயம் நடக்குது. இல்லையா? நம்மெல்லாம் ஒரே ஒரு தலைவலி வந்தால் கதை முடிஞ்சு போச்சு. பைபிள் எங்கேயோ இருக்கும், இயேசுநாதர் எங்கேயோ இருப்பார், நாம் எங்கேயோ இருப்போம், ஒரு தலைவலி வந்தாவே. ஆனால் இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெயில்னே இப்போ இருக்குதே, அந்த ஜெயிலில் இப்போ இருக்கிறதுல ஜெயில் இல்லை, அதில் சொகுசு மங்களா மாதிரி இருக்குது. நானும் யோசிப்பேன், இந்த தப்பு செய்கிறவங்களெல்லாம் கொண்டு போய் 10 வருஷம் 15 வருஷம் நல்ல சோறு போட்டு ஜம்முன்னு வைக்கிறாங்க. இது ஒரு ஜெயிலா? பாதுகாப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாகவே ரோமர்கள், உலகத்தை அதிகமாக அரசாண்ட அந்த ரோமர்களுடைய, அதாவது அவங்க கொடுக்குற தண்டனைகள்லாம் கொடூரமானது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை எப்படி சித்திரவதைப்படுத்தினாங்க, அவரை எப்படியெல்லாம் கொடூரப்படுத்தினாங்க. ஏன்னா அவர் கைது செய்யப்பட்ட போது
அவரை அவரை நடத்தின விதங்களெல்லாம் வாசிக்கணும், புரிஞ்சிக்கணும். அப்படின்னா நீங்கள் ஏசாயா 53 படிச்சிங்கன்னா அவரை எப்படியெல்லாம் கொடூரமாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷங்கள்லாம் ஒன்றா இணைந்து அந்த அவருடைய பாடுகள் மட்டும் எடுத்து வாசிச்சிங்கன்னா இந்த ரோம போர்ச்சவர்கள் எவ்வளோ கொடூரமானவங்க தெரியும். ஏன்னா அவங்க நடத்தின விதங்கள் எல்லாமே மோசம். அப்போ அவ்வளவு நெருக்கடியான நிலையிலையும் அவர் பவுல் எழுதுகிற ஒவ்வொரு கடிதங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. அதில் இந்த சிபாரிசு கடிதம் அந்த இடத்துல தான் எழுதப்படுகிறது. வாசிக்கிறீங்களா? அந்த முதல் வசனம் மட்டும் வாசிங்க பார்ப்போம். யாராவது வாசிக்கிறீங்களா? பிலமோனுக்கு எழுதணும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற ஓகே, குட். அதாவது என்ன நிலையில் இருக்காரு? கட்டப்பட்ட நிலையில். அவர் சுவிசேஷத்தை நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம் பவுல் கைது செய்யப்பட்ட நிலையில் தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கை இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை நல்ல விடுதலையாக்கி நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் நம்மளை நல்ல விடுதலையோடு வச்சுருக்கார். ஆனால் விடுதலையோடு இருக்கிற நமக்கு இந்த விடுதலையோட வேதத்தை வாசிக்க கூட கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த வேத வசனங்களுக்கு பின்னாடி இருக்கிற சரித்திரங்களும் சத்தியங்களும் பலருடைய உயிர் தியாகங்கள், பலருடைய பாடுகள் மத்தியில், பல உபத்திரங்கள் மத்தியில் தான் இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த வேதத்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுகிறோம். நமக்கு டைம் இல்லை பாஸ்டர், நான் காலையில் வேலைக்கே ஓடிடுறேன் பாஸ்டர், நான் சாயந்தரம் வரும்போது டயர்டாகிடுறேன், உடனே படுத்துடுறேன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்படி சிறைகளை தன்னுடைய ஜீவனுக்கு என்ன ஆகும் தெரியாத நிலையில் தான் இப்படி கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு, நிருபங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம இதை வாசிக்கவே நம்மளுக்கு நேரம் இல்லை. இந்த வேதாகமத்தை நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. சிகன் பாலையாவை தான் எல்லாருக்கும் தெரியும். அதில் இந்திய வம்சாவளி, அதாவது இந்திய வம்சாவளி, மற்றவங்களாம் நிறைய வெள்ளைக்காரங்க எழுதியிருக்காங்க. இந்திய வம்சாவளியில் நான் ஒருத்தரை பற்றி படித்தேன். அவர் பேர் ராஜரீகம். அவர் இந்த மொழிபெயர்ப்புக்கு பின்னாடி வேலை செய்வது எவ்வளோ வேலை செஞ்சுருக்காருன்னா, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைச்சிருக்கார். எத்தனை மணி நேரம்? நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ அப்படியே மூல பாஷையில் அப்படியே படித்து அப்படியே எடுத்து அப்படியே தமிழில் எழுதிட்டாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது, லேப்டாப்பு, இன்டர்நெட் இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உடனே அதை மொழி பெயர்க்கும், உடனே அதை மாற்றும், உடனே நீங்கள் சொல்ல டைப் பண்ணுற அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்துருச்சு, இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி கூட ஒரு புத்தகத்தை ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றினா அவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு மொழிக்கு ஒரு மொழியில் மாற்றணுன்னா பல நிலையில் இலக்கண நடைகள் எந்த பிழை இல்லாமல் கரெக்டாக மாற்றணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்வார்னா 18 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தான் இருக்குது? மறந்து போச்சா? 24 மணி நேரம். 18 மணி நேரம் போச்சுன்னா மீதி எத்தனை மணி தான் இருக்குது? 6 மணி நேரம் தான். 6 மணி நேரம் அவர் தூங்குவாரா, சாப்பிடுவாரா, என்ன பண்ணுவார் தெரில. அவருடைய மரணத்தை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த கழுத்து பகுதிக்கு போகிற நரம்பெல்லாம் வெடித்து தான் இறந்துருக்கார். சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி பலருடைய தியாகம், பலருடைய ரத்தம் சிந்துதல், இதற்கு மனிதில் தான் இந்த பரிசுத்த வேதாகமும் நம்ம கையில் வந்திருக்கு. ஆனால் நாம் இன்றைக்கி அதை வாசிக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், நேரம் இல்லை, முடியலை. நான் அதிகமாக வாலிப கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவேன், உன் நண்பன் உனக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான், குறுஞ்செய்தி, SMS அனுப்புகிறான். அது ராத்திரி எத்தனை மணினாலும் அதை ட்விங்குன்னு சத்தம் கேட்டேன்னு அது தூங்கின ஆள் கூட டபால்னு எழுந்துருது. அப்படி தடவி 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 அது என்ன 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 அது ஒன்றுமே இருக்காது, குட் நைட்டுன்னு இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்குது, குட் நைட்டுன்னு இருக்கும். அது விடிய காலையில் வந்திருக்கும். ஆனால் அதுக்கு அவ்வளோ கவனம் கொடுக்குறோம். நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை நேசித்தவர், நமக்காக உயிரை கொடுத்தவர், இப்படியெல்லாம் இந்த வேதாகத்தை நமக்கு கையில் கொடுத்துருக்காரு. ஆனால் இதை வாசிக்க நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம். நான் அதான் சொல்லுவேன், ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்க நம்மளுக்கு நேரம் இல்லைன்னா நம்ம வார்த்தையை அவர் கேட்க எப்படி நேரம் இருக்கும்? நம்ம ஒரு சாதாரண மண், சாதாரண ஒரு மனுஷன். நமக்கே ஒரு சாதாரண ஆள். இந்த மிஞ்சி போனால் ஒரு உலகத்தில் 100 வருஷமோ 80 வருஷம் தான் வாழ போகிறோம். நமக்கே நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். நேரம் இல்லை பாஸ்டர். அப்போ ஆண்டவர்
உலகத்துக்கே சோறு போடுறார், எல்லா ஜீவராசிகளை காப்பாற்றுகிறார். அப்போ அவர் சொல்லலாம்ல, ஏப்பா நீ ரொம்ப ஜெபம் பண்ணுற, நீ ரொம்ப கூப்பிடுற, எனக்கு என்ன இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லலாமே. சொல்ல மாட்டார்ன்ற ஒரு தைரியத்தில் தான் நாம் என்ன பண்ணுறோம், இந்த வார்த்தையை சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி வந்திருக்கவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், வேதத்தை வாசிக்க மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. 3 வேளை சாப்பிட்றோம், அந்த தட்டை எடுக்கும் போதெல்லாம் பைபிள் ஞாபகம் வரட்டும். ஆமீன். சும்மா அந்த டைமில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த தட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியில் ஒரு அதிகாரம் படித்து பாருங்கள். பசிக்குதுன்ற நினைவு வரும்போதெல்லாம் ஒரு வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். நான் ரொம்ப மெமரி லாஸ் ஆன ஆள். எனக்கு டக்குன்னு வசனம்லாம் மனப்பாடமாகாது ரசிக்கப்பட்ட புதுசில். அப்போ நான் எப்படியாவது வசனத்தை மனப்பாடம் பண்ணுமே, எப்படி பண்ணுறது? அப்போது அந்த ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பொருளை பார்த்து படிக்கிறது. அப்போ நான் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு பொருளை நினைக்க ஆரம்பித்தேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு தண்ணி லாரி போச்சுன்னு வச்சிங்களேன், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களே, சத்தமாக சொல்லலாமே. ஒரு புதுசாக ஒரு பொருள் பார்த்தா, இப்படி ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினே. ஆமீன்னு சொல்லணும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஏசப்பா கிருபையில் எவ்வளோ ஓடின்னு இருக்கு, ஆனால் பத்தலை. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், வகை வகையாக சாப்பிட்றோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உடம்ப ஒரு நாள் மண்ணு தின்னும். என்ன தின்னும்? சத்தமா, மண்ணு தின்ற உடம்புக்கு என்னென்ன வெரைட்டியாக சிக்கன்ன்றாங்க, லெக்கி அப்புறம் என்னது கேப்சின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்ற மண்ணு தின்றதுக்கு இவ்வளோ போடுறோமே. இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகணுமே, நித்தியத்துக்குள்ளே போகணுமே, இந்த வசனம் உள்ள அதிகமாக போகணும். ஆமென். ஏன்னா வார்த்தையினால்தான் நம்ம ஆத்துமாவை பிழைக்கும். அல்லேலூயா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதை இத்தனை நிலையில் தான் இதை எழுதுகிறார். இதில் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச, இது முன்னுரைன்னு சொல்லுவாங்க, இந்த வாழ்த்துறையில் முன்னுரை. இந்த 3 வசனமும் அவர் தன்னை மட்டும் சொல்லாமல் தன்னோடு இருக்கிறவங்களையும் பாருங்கள், பிரியமுள்ள யாரெல்லாம் இருக்க அவங்க பேரெல்லாம் போட்டு அவர் எக்ஸ்ட்ராவாக அவங்களெல்லாம் சொல்கிறார், வாழ்த்து சொல்கிறார். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாரையாவது நான் பார்த்துருக்கேன், சில மீட்டிங்லலாம் வாழ்த்துறை பேசுனா வாழ்த்துறையே தெரில, எப்படி வாழ்த்துறை எல்லாம் போய் ஏதாவது ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாங்க. வாழ்த்துறை உண்மையாக பவுல் எல்லா நிருபத்துலேயும் ஒரு வாழ்த்துறை வச்சுருப்பார். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நம்ம இதெல்லாம் மறந்து போன விஷயங்கள். ஒருத்தங்களை பார்க்கும்போது சுக செய்தி விசாரிக்கிறோம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, எப்படி போகுது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை, இதெல்லாம் விசாரிக்கணும். அன்றைக்கி ஒருத்தர் விசாரிக்க தூரமாக இருந்தாங்க, கடிதங்கள் மூலமாக தான் விசாரித்தாங்க. ஆனால் அந்த கடிதங்களில் விசாரிக்கும் போதும் அந்த வார்த்தை அவங்களுக்கு அவ்வளவு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் நாடுகளில் பயங்கர எதிர்ப்புகள் மத்தியில் இந்த வேதத்தெல்லாம் வாசிக்க முடியாது, இந்த வேதத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. யாராவது ஒருத்தங்க கிட்ட தான் பைபிள் இருக்குமா. அப்படி இருக்கும்போது அந்த பைபிளை படிக்கிறதுக்கு எத்தனையோ 1000 கிலோமீட்டரில் நடந்தெல்லாம் போனவங்களாம் உண்டாம். அதில் குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் ரொம்ப கடவுள் இல்லை அப்படின்ற நாடுகளில் வாழ்ந்தவங்க ரொம்ப கொடுமைகளை அனுபவித்திருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல, அதாவது நல்ல வேதத்தை நல்லா அறிந்தவர், நல்ல தேவனை அறிந்தவங்க அவங்களுடைய செய்தியை கொண்டு போகிறதுக்கு எந்த செய்தி இருக்காதான். அப்போ பல ரீதியில் அந்த செய்திகளை கொண்டு போய் தருவாங்களாம். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஓ நமக்கு இயேசுவை பற்றி சொன்னவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுடைய வாழ்த்து செய்தி இன்றைக்கி இவங்க மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, இப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம நல்ல சௌகரியமாக இருக்கிறோம், இன்றைக்கி இந்த பைபிளை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு போகிறோம், இன்றைக்கி பப்ளிக்கெல்லாம் வேதத்தை வாசிக்கிறோம், வீடுகளில் வசனம் மாட்டி வைக்கிறோம், என்னென்னோ பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் போக போகிற ஒரு காலம் வரப்போகிறது. வேதம் சொல்லுது பஞ்ச காலம் வரப்போகுது. பஞ்ச காலம்னா சாப்பாட்டுக்கு இல்லை, வேத வசனத்துக்கான பஞ்ச காலம் வரப்போகுது. நீங்கள் கையில் பைபிள் இருக்கும், நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது, இதை பற்றி சொல்லித்தர யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொடிய காலம் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் இந்த வேதத்தை நாம் வாசிக்கணும். ஆமீன். நாம் இந்த வேத வசனத்தை தியானிக்கணும். இந்த தியானிக்கிறத மற்றவங்களோட பேசணும். இங்கே உட்காந்துருக்கோங்களே கேட்குறேனே, நீங்கள் நிறைய இதெல்லாம் பேசியிருப்பீங்க, ட்ரெஸ் வாங்கினது. என்றைக்கு அதை நான் இன்றைக்கி இந்த வசனம் படித்தேன்,
இதை நான் இவங்கக்கிட்ட பேசினேன். யாராவது இருக்கீங்களா? என்ன இல்லை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறீங்க, எங்கப்பா நல்லா இருக்குப்பா ட்ரெஸ்ஸு, கண்ணாடி வாங்குறீங்க நல்லா இருக்குப்பா, ஃபோன் வாங்குறீங்க, எல்லாம் பேசியிருக்கோம். இல்லை நான் இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் படித்தேன், பேசி பாருங்களேன். ஃபோன் பண்ணி இதுக்கு வந்து பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு காலைல படிச்சுன்னே இருந்தப்பா, எனக்கு அந்த வசனம் அப்படியே தொட்டது. நான் நிறைய பாடல்லாம் எழுதுவேன். எப்படி எழுதுவேன்னா, அந்த வேதத்தை சம்டைம் தியானித்து அதில் எழுதுவேன். அதில் ஒரு நாள் சங்கீதம் 1 வச்சு ஒரு பாட்டை எழுதினேன். வேதத்தை நேசி நேசி நேசி, வேதத்தை வாசி வாசி வாசி, வாசித்ததை யோசி யோசி யோசி, தேவன் தருவாரத்தின பாசி தேவன் தருவாரத்தின பாசி. சண்டே ஸ்கூலில் ஹிட் பழைய பாட்டு இது. அதாவது வேதத்தை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். சொல்லுங்கள், சங்கீதம் 1 அப்படி தானே சொல்லுது. வேதத்தை என்ன பண்ணுமா? நேசிக்கணும். அப்புறமா தான் அதை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வாசித்ததை என்ன பண்ணணும்? யோசிக்கணும், தியானிக்கணும். அந்த தியானித்ததை மற்றவங்களோட நம்ம சம்பாஷிக்கணும். அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய அவார்டெல்லாம் மேலே வச்சுருக்காரு. அல்லேலூயா. எனக்கு இந்த அவார்டெல்லாம் விட இந்த வார்த்தையே நான் மிகப்பெரிய அவார்டுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இது ராஜாவின் வார்த்தை. ஆமென். அப்போ இந்த வசனத்தை நான் தியானிக்க தியானிக்க அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த 3 வசனம் தான் வாழ்த்துறை சொல்கிறார். அதுக்கு அடுத்தது பிலமோனுக்கும் அன்பு உள்ள விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். 4ஆம் வசனத்தை யாரை வாசிங்க? இது பிலமோனின் அன்பும் விசுவாசம். இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு, தொடர்ந்து வாசிங்க. செய்து சகல நன்மைகளும் உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்காய் பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். போதும். இந்த 4, 5, 6, 7 பார்த்தீங்கன்னா பிலமோன் அவருடைய அன்பும் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஆண்டவர் மேலே அன்பு இருக்கா இல்லையா? என்ன எல்லாருமே பார்க்குறீங்க? ஏசப்பா மேலே அன்பு இருக்குன்றல ஒரு அலையில சொல்லுங்கள். எப்படி இருக்குது அன்பும்? இப்போ ஒரு கணவன் மனைவி அன்பு, அவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் ஏதோ கொடுக்குறாங்க வாங்குறாங்க. அம்மா பிள்ளைக்குள்ள அன்பு, அம்மா சொல்கிற பேச்சை பிள்ளை கேட்குது, பிள்ளை சொல்கிறத அம்மா கேட்குது. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இவங்களாம் அன்பாக இருக்கிறாங்க. என் மூத்த பையன் நான் சொன்னால் தட்ட மாட்டான், என் சின்ன பையன் நான் சொன்னால் கேட்பான். இதெல்லாம் அன்பு, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது ஆண்டவர் மேலே வைக்கிற அன்பு எப்படி தெரியும்? என்ன எல்லாருமே பார்க்குறீங்க? எனக்கு வந்து ஆண்டவர் மேலே அன்பு இருக்குன்றேன். நான் இயேசப்பாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு நான் வார்த்தையாக பேச முடியாது. அது என் வாழ்க்கையில் இருக்கணுமே. அவர் சொல்கிறாரு, கர்த்தராக இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. பிலமோனுடைய வாழ்க்கையில் தேவன் மேலே வைக்கிற அன்பையும் பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற அந்த அன்பையும் அந்த விசுவாசத்தையும் அவர் கேள்விப்படுகிறார். இவர் இருக்கிறது எங்கேயோ, இவர் இருக்கிறது எங்கேயோ. ஆனால் இந்த இவருடைய வாழ்க்கையில் உள்ள விஷயத்தை அவர் ஆங்கிலத்தில் கேள்விப்படுகிறார். எப்பொழுதும் நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே வைக்கிற அன்புன்றது முதல் நம்முடைய ஆத்ம, நம்முடைய பர்சனல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது வெளிப்படுற அளவுக்கு நம்ம வாழணும். ஆமீன். சிலருடைய முகத்தை பார்க்கும் போதே அந்த தேவ பிரசன்னம் இருக்கும். ஆமீன். அவங்கள பார்க்கும் போதே சொல்லிடலாம், இவங்க ஒரு ஆண்டுடைய பிள்ளை, இவங்க கூட தேவன் இருக்கிறார். ஆமீன். அது உங்களுடைய ஜப வாழ்க்கையும் நீங்கள் ஆண்டவரை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னா. ஒரு நாள் ஒரு வாலிப கூட்டத்தை நடத்துறதுக்கு போயிருந்தேன். எனக்கு இந்த கீபோர்டு பாட்டெல்லாம் வராது, கத்துவேன், அதான் நம்மளுக்கு பாட்டு வராது, ஆனால் பாட்டு எழுதுவேன். அப்போ அந்த வாலிப கூட்டத்தோட முடிவு நேரத்தில் ஜெபம் பண்ணணும், பாட்டு பாடணும், கமிட்மெண்ட் ப்ரேயர் நடத்தணும். நம்மளுக்கு யாரும் கீபோர்டு வாசிக்க யாருமே இல்லை, ஆளெல்லாம் இருக்குது, திங்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் பாட்டு வரல. இப்போ என்ன பண்ணுறது தெரில. எனக்கு மனசில் ஆவியான ஒரே ஒரு ஏவுதல், எஸ்ஸப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டார். அவ்வளோதான். ஏன்னா இந்த இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். எல்லாரும் யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு. அவ்வளோதான்.
அந்த வார்த்தை சொல்ல ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லா வாலிப பிள்ளைகளும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு மியூசிக் இல்லை, ட்ரம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் தே சேட், இதை தான் சொன்னாங்க, இயேசுவே ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களுக்கு கூட சொல்கிறேனே, நம்ம எல்லாருமே இந்த வார்த்தை தெரியும், இயேசு உங்களை, சத்தமாக சொல்லுங்களேன், இயேசு உங்களை, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னைக்காவது நம்ம ஆண்டவரை பார்த்து ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லி பாருங்களேன். நீங்கள் பல நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, பல நேரம் பாட்டு பாடுறீங்க, ஸ்தோத்திரம் நல்லது, குட். ஆனால் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா. ஆமேன். நான் சின்ன வயசில் வீட்டை விட்டு வந்த டைமில் லெட்டர் எழுதுவேன், என் டைரியில் தான், அன்புள்ள ஏசப்பாவுக்கு, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க. யாரும் போஸ்டெல்லாம் பண்ண மாட்டேன், நானே எழுதி எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது அவர்கிட்ட பேச நினைக்க தான் எழுதி வச்சுக்குவேன். அந்த கஷ்டம் தீர்ந்த பிறகு அப்புறம் ஒரு நாள் எடுத்து படித்து பார்ப்பேன். என் பழைய டைரியெலாம் பார்த்தா அதெல்லாம் இருக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய அன்புன்றது அவருடைய சமூகத்தில் உட்கார்றது, அவரோடு நம்ம பேசுகிறது, நேரம் பார்க்காம, டைம் பார்க்காம, எந்த சூழ்நிலையை பார்க்காம அமைதியாக அவருடைய சமூகத்தில் உட்காரணும். அப்படி நீங்கள் உட்கார பழகிட்டீங்க அப்படின்னாவே உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, நீங்கள் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன் அதனால் ஆண்டவர் எதுவும் இல்லை. நீங்கள் உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இருக்கணும், உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இருக்கணும். அந்த அன்பு அந்த அளவுக்கு இருந்தால் தான் நான் அவர் மேலே அன்பாக இருக்கிறேன். இங்கே பிலமோனை பற்றி அதாவது கர்த்தராக இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தை நான் கேள்விப்பட்டு. பவுலுக்கு எங்கேயோ இருக்கிற பவுலுக்கு செய்தி போகுது, அப்பா பிலமோன்றவர் இப்படிலாம் இருக்கிறாருப்பா. இதுதான் சாட்சி. இன்றைக்கி நிறைய பேர் சாட்சின்னா இவர் வீடு வாங்கிட்டாரு, இவர் கார் வாங்கிட்டாரு, அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஆனால் அவர் மேலே வைக்கிற அன்பு தான் அழியாதது. அல்லேலூயா. அவர் மேலே இருக்க விசுவாசம் தான் அழியாதது. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறேன், 24 ஆண்டுகள் ஆகிறது. முழு நேர ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், என்ன பாஸ்டர் இத்தனை வருஷம் ஆச்சு ஊழியத்தில் வந்து என்ன வாங்கி வச்சுருக்கீங்க? ஒன்றும் வாங்கி வைக்கல, ஏசப்பாவுடைய அன்பை நல்லா வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என் பேரில் ஒரு நிலம் வீடு வீடெல்லாம் கிடையாது, ஆனால் ஏசப்பா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு ஓனர் வாடகை ரேட்டை ஏற்றிட்டாங்க. அவர்கிட்ட நான் இவ்வளோ சொல்கிறேன், இது ரொம்ப கஷ்டம், முடியாது அப்படின்றேன். ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு, ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், அன்றைக்கி நடத்துனீங்க, இவர் எவ்வளோ வாடகை ஏற்றினா என்ன, அந்த வாடகையை அவர் தான் எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ஆனாலும் மனசு கேட்கல, ஆண்டவரே அநியாயமாக ஏற்றுறாங்க ஆண்டவரே, சரி அது அவர் பார்த்துக்குவார், நம்மளுக்கு அது தேவையில்லை. எப்பொழுது நல்லா தெரிஞ்சுங்க, அவர் மேலே வைக்கிற அன்பு குறையாமல் இருந்தால் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென். அவர் மேலே இருக்கிற விசுவாசமும் அன்பு விட்டுடக்கூடாது. எனக்கு நன்மை நடந்தால் என் விசுவாசம் வளரும், எனக்கு நன்மை நடக்கலாம் விசுவாசம் குறையுமா? இல்லை, என்னை கொன்று போட்டாலும் நான் 4 பேர் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. அதான் சொல்கிறார். அதெல்லாம் கேட்டு அவர் சொல்கிறார், என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுது என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். அதோடு இல்லாமல் சொல்கிறாரு, உங்களில் சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். எப்போதும் நல்லா தெரிஞ்சுங்க, நாம் நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பயன்படணும். ஆமீன். என்னுடைய ஜீவியம் நான் எவ்வளோ நாள் வாழ போகிறேன் தெரியாது, 60, 70, 80. ஆனால் இந்த ஆண்டுகள் முடிவதற்குள்ள நான் ஆண்டவருக்கு பயன்பெற்றிருக்கிறேன்னா, நான் அதிகமாக இந்த வேதத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின சில பேரை பார்ப்பேன், சில பொருட்களை யோசிப்பேன். உதாரணத்துக்கு அவருக்கு தேவைப்பட்டது ஒரு கழுதை குட்டி, என்ன பண்ணுது, தேவைப்பட்டது. அந்த கிராமத்தில் போய் கேட்குறாங்க, இது ஆண்டவருக்கு தேவைன்னொன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே சொல்ல, கொண்டு போங்க. அங்கே ஒரு பையன், சிறு பையன் இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அங்கே அவ்வளோ பேருக்கு போஜனம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் இங்கே ஒரு சிறுவன் இடத்துல இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த பையன்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, ஏசப்பாக்கு உன்னுடைய 5 அப்பம் 2 மீன் தேவை, அவன் சந்தோஷமாக கொடுத்துருப்பான். நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை அவருக்கு பயன்படலைன்னா அதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. நான் பெரிய டேலண்டடாக இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார்.
நான் பயன்படலாமே, நான் அவருக்காக யூஸ் பண்ணலாமே, ஏதோ ஒரு இதில் இப்படி தான்லாம் கிடையாது. எப்படியோ நான் அவருக்காக பயன்பட வேண்டிய பாத்திரமாக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்ற, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பிலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதல் அடைந்து இருக்கிறோம். அப்படின்னா என்னென்னா, அந்த காலங்களில் இப்படிலாம் ஊழியத்துக்காக போகிறவங்க, அந்த ஆண்டவருடைய அன்புக்காக வாழ்கிறவங்க, அவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நிறைய உண்டு. ஏன்னா அந்த நாட்களில் யூதர்கள் பக்கமும் எதிர்ப்புகள், இன்னொரு பக்கம் சமாதானத்தை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல எதிர்ப்பான சூழ்நிலை ரகசியமாக தான் ஆண்டவரை தேடுறாங்க. அவர் சொல்கிறார், உன்னுடைய வீட்டிலே கூடுகிற அப்படின்னா, அந்த காலத்தில் சர்ச் பில்டிங்ஸ் கிடையாது. என்ன கிடையாது? பில்டிங், பெரிய பெரிய பில்டிங்லாம் கிடையாது. அன்றைக்கி இது எருசலேம் தேவாலயம், அதுக்கப்புறம் யூதர்கள் அங்கங்கே ஆராதிக்கிறதுக்கு ஜபாலயங்கள் இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு கூடி ஆராதிக்க பப்ளிக்கான இடம் கிடையாது. ரகசியமாக தான் ஆராதிப்பாங்க. வெளியே தெரிஞ்சால் பிரச்சனை, ரொம்ப ப்ராப்ளம். இதே பவுல், இந்த கடிதத்தை எழுதுகிற பவுலே ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1-2 கொஞ்சம் வேகமாக வாசிங்களேன். அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷ ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்கு மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, அந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, வீடுகள் தோறும் நுழைந்து புருஷனையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போ சபை எங்கே தான் நடந்தது? வீடுகளில் தான் நடந்தது. இது அந்த லாக்டவுனுக்கு அப்புறமா சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆதி காலத்தில் இருந்த மாதிரியே வீடுகளில் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, சபை அப்படின்னா ஆங்கிலத்தில் அதாவது என்ன வார்த்தை சொல்லுவாங்க, எக்லீஷியான்னு சொல்லுவாங்க. அதாவது ரட்சிக்கப்பட்டவர், மீட்கப்பட்டவரில் கூடுகை. ஸோ அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் அவ்வளோதான், வீடுகளில் தான் ஆராதிக்க முடியும். இப்போது ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் ஒரு வீட்டில் போய் ஆராதிக்க முடியுமா? முடியாது. நமக்கு பப்ளிக் சென்ஸ்ன்னு இருக்குது, பக்கத்தில் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால தான் இப்படி கட்டிடங்களில், பெரிய பெரிய பில்டிங்கில், சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட சரியான வசதிகள் இல்லாமல் மரத்தடியில் கூட ஆராதிக்கிறாங்க. ஏன், இப்போ கூட என்னோடய நண்பனோட சர்ச் அங்கே பில்டிங் கட்டி முடிக்காதனால மரத்தடியில் தான் உட்காந்து ஆராதிக்கிறாங்க. எங்கேருந்து ஆராதிக்கிறோம் முக்கியம் இல்லை, நம்ம என்ன இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸோ இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பரிசுத்தவானுடைய உள்ளங்கள், அவங்களுடைய அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கஷ்டப்படுறவங்கள இந்த பெலமோன் அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு மிகுந்த உதவிகளை செய்திருக்கிறார். இதை அவர் கோடிட்டு தன் கடிதத்தில் சொல்லுகிறார். சொல்லிட்டு இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வருகிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? பிலமோன் 1:8. ஆகையால் இருக்கிற ஓகே குட். இப்போ இந்த ஒனேசிமுக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுத இப்போ தான் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறார். எப்பொழுதுமே நீங்கள் ஒரு நல்ல விஷயம் இருந்துங்க, ஒருத்தங்கிட்ட பேசும்போது எடுத்தோன்னு போய் எனக்கு அர்ஜென்ட்டாக இப்படி இருக்குது அப்படின்னு பேசக்கூடாது. எனக்கு இவ்வளோ தேவையாக இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்கள் முதல் ஒரு அறிமுகம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஜப குறிப்பே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னா நேராக போய் எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் நல்லா இருக்காங்களா, நீங்கள்லாம் நல்லா ஜோம் பண்ணுறீங்களா, எனக்கும் என்ன பண்ணுங்கள், எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், இது எப்படி இருக்குது. அந்த மாதிரி தான் அவர் அந்த ரெக்கமெண்டேஷனை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் முதல் வாழ்த்துறை சொல்லி, அதுக்கப்புறம் அவருடைய நல்ல விஷயத்தில் மேன்மையாக சொல்லி, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். அப்போ தான் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு? பவுலாகி நான் முதிர் வயதில், நான் வயசாயிருச்சு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறவனா, நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்கு நான் துணிந்தவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். இன்னும் பாயிண்ட்டை சொல்லவே இல்லை. பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நான் ஒன்று ஆர்டராக சொல்லலை, உன்னை ரிக்வெஸ்டாக அன்பாக நான் ஒரு சின்ன வேண்டுதல் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளோ ஏன் இவ்வளோ பேசுகிறாருன்னா, ஒரு ஆத்துமாவுக்காக. எதுக்காக? ஒரு ஆத்துமா அவ்வளோ விலையேற பெற்றது. பணமோ பொருளோ இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே ஒரு ஆத்துமாவுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. ஆமேன்.
ஒரு 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 பர்சன், ஒரு 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 நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, அவங்க ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறாங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாம் பணம் பொருள் காசுகளை காட்டிலும் அந்த ஆத்துமாவோட ரட்சிப்பு தான் விலையேறப்பெற்றது. அல்லேலூயா. இதுக்கு தான் இவ்வளோ பாடுகள், இதுக்கு தான் இவ்வளோ போராட்டங்கள், இதுக்கு தான் இவ்வளோ பிரயாசங்கள். எதுக்கு இயேசு சிலுவையில் மரித்தார்? ஆத்துமா ரட்சிக்கப்படணும். எதுக்காக இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் காத்திருக்கிறார்? ஆத்துமா ரட்சிக்கப்படணும். இதுக்கு தான் இவ்வளோ பிரயாசங்கள். அதனால தான் அவர் ரொம்ப கவனமாக சொல்கிறார். மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுவும் மெயினாக என்னென்னா, நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு எனக்கு இடம் இருக்குது. நான் சொன்னால் ஆர்டராக சொன்னால் நீ செய்வேன், ஆனால் நான் அப்படி செய்யலை. நான் என்ன பண்ணுறேன்? ரிக்வஸ்ட் பண்ணுறேன், மன்றாடுகிறேன். ஒரு ஹம்பிளாக சொல்கிறார். இன்னைக்கு ஜபத்தில் நம்ம நிறைய பேர் இதை மறந்துடுறோம். ஜபம் அப்படின்னாவே என்ன நினச்சிக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு காலையில் எழுந்துட்டேன், இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு சாயந்தரத்துக்குள்ளே இது வேணும் அது வேணும் இது வேணும், அப்படியே இந்த ஒன்று மளிகை கடைக்காரங்க கிட்ட பலிகை லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறோம். இல்லை ஹோட்டலில் இருக்கிற சர்வர்கிட்ட கணக்கு சொல்கிறவங்க இட்லி வேணும், தோசை வேணும், சட்னி வேணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். ஆனால் உண்மையாக இதெல்லாம் ப்ரேயருக்கான்னு கேட்டால் இல்லை. ப்ரேயர் அப்படின்றது இட்ஸ் அ ரிக்வஸ்ட். நான் வந்து கேட்கணும், மன்றாடணும். அதை முதல் யாருக்கு செய்யணும்? மற்றவங்களுக்காக. ஆண்டவரே, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்க அப்போ எனக்கு நான் ஜெபம் பண்ணக்கூடாது? இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே என்னையும் நினைத்தார்கள்னு சொன்னால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் ஜெபம், இதுதான் ப்ரேயர். இங்கே ப்ரேயர்ன்றதே இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஏதோ கடங்காரன்ட்ட போய் கடன் கேட்குற மாதிரியே எனக்கு அதை தாருமாண்டவரே, இதை தாருமாண்டவரே, இதை தாரும் தாரும். நானே யோசிப்பேன், ஆண்டவர் இவ்வளோ டென்ஷன் ஆவார்ல எப்போ பார்த்தாலும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ஆள் நை 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 நைன்னு கேட்டாவே நம்மளை எரிச்சல் ஆகுது. ஒரு 10 பேர் கேட்டால் தலை வெடிச்சிடும். ஒரு 10,000 பேர் கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. இவங்களை அத்தனை பேரும் இன்னைக்கு இப்படி தான் கேட்டிருந்தா, ஆனால் தேவன் இதுக்கு மத்தியில் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் என்றது எனக்காக கேட்பதில்லை, மற்றவர்களுக்காக மன்றாடுது. அதுதான் ரொம்ப அழகாக கேட்டு, என்னவென்றால் 10ஆம் வசனத்தில் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இந்த ஒனேசிமுவை அந்த சிறைச்சாலையில் தான் பவுல் இவரை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிறார். இவர் ஏற்கனவே இந்த பிலமோனுக்கிட்ட அடிமையாக இருந்து ஓடி வந்துட்டார். இப்போ ரூல்ஸ் படி இவர் கொல்லப்படணும். ஆனால் இப்போ இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார், பா அவன் ரொம்ப என்னுடைய மகன்ப்பா, நான் அவனை கிறிஸ்துவுக்குள்ளே நண்பர்க பெற்றெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவருக்குள் நடத்தின ஒரு ஆத்துமாவுக்காக தனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை, தனக்கு இருக்கிற சௌகரியத்தை வைத்து அந்த ஆத்துமாவுக்காக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறார். அவரை நீ சேர்த்துக்கோ, அவருக்கு உதவி செய். இந்த இடத்துல ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுறாங்க, லைக் கடன் வாங்கிறது இதுக்கெல்லாம். ஆனால் இதெல்லாம் செய்கிறவங்க ஆனால் ஒரு ஆத்துமாவுக்காக மன்றாட மறந்துடுறாங்க. மன்றாடுதல் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த பக்கம் ஒரு நீதி உள்ள ஒரு 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 பாதிக்கப்பட்டன்னு வச்சுங்களேன், இவரை வந்து இந்த பக்கம் இருக்கிறவன் கொன்னுட்டான், இவங்க சம்பந்தமாக இவரால் இந்த குடும்பம் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு இழப்பாயிருச்சு வச்சுங்க. இப்போ இவங்க எல்லாரும் இவர் மேலே எப்படி இருப்பாங்க? செம கோபமாக இருப்பாங்க. இப்போ இவர் இந்த கோபத்தெல்லாம் தணிக்கணும்னா நடுவில் ஒருத்தர் இருக்கணும். விட்டுறியா, சரி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சியா, மன்னிச்சிடியா, அவனை மன்னிச்சிடியா. இப்போ என்னன்னா, இந்த நடுவுலேருந்து பேசுகிறவர் இவன் மேலே போக வேண்டிய கோபத்தெல்லாம் இங்கே தாங்குகிற அளவுக்கு தகுதியுடையவராக இருக்கிறார். அதுதான் மன்றாடுகிறவர். இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மனிதன் எல்லாம் பாவம் செய்து எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. இப்போ பிதாவாகிய தேவன் இந்த மனு குலத்தை அழிச்சே ஆகணும். இதை அழிக்காமல் இருக்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் வந்து மரித்தார். அல்லேலூயா. இப்போ இந்த வேலையை தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறார். அழிஞ்சு போகிறாங்கப்பா, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கப்பா. அவங்க பாவம் செஞ்சிட்டாங்கப்பா, அவங்க கடவுளை விட்டு போயிட்டாங்கப்பா, அவங்களுக்காக மன்றாடுங்கப்பா. அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, அறியாமல் செய்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அவங்களை எப்படியாவது ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவரே அவருடைய மனக்கண்ணை திறங்க, ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும், உபவாசிக்கணும்.
இல்லை ஆண்டவர் அவங்கள அடியும் ஆண்டவர் அவங்களும் மோசமானவங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. இது கிறிஸ்தவம் இல்லை. கடந்த சில நாட்களாக நிறைய இடங்களில் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குதா இல்லை நான் சொல்ல. நானும் அப்படி தான் வளர்ந்தவன், நானும் அடி உத வாங்கி தான் நானும் வளர்ந்தவன். இன்னும் அப்படி தான் ஓடின்னு இருக்கு கதை. ஆனால் கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே அதுதான். இயேசு கிறிஸ்துவே நமக்காக அடிக்கப்பட்டு தான் இந்த மீட்பையே உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நினைக்கிறாங்க அடிக்கப்படவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்னை யாரும் அடிச்சிடக்கூடாது, என்னை யாரும் காயப்படுத்திடக்கூடாது. அப்புறம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்க முடியும்? இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னா இந்த பாதையில் நம்ம கடந்து தான் போய் ஆகணும். ஆனால் இதுக்கு மத்தியில் நாம் தவறு செய்கிறவங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். ஆமென். அவர் அதான் சொல்கிறார். முன்னே அவர் 11ஆம் வசனம் சொல்கிறாரு, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒனேசிமு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே உபயோகம் உள்ளவன், யூஸ்ஃபுல் பர்சன். ஒரு பாத்திரம் இருக்குது, இந்த பாத்திரத்தை யாரும் சொல்லிட முடியாது இது யூஸ் இல்லை. ஒருவேளை இன்றைக்கி அது எனக்கு யூஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அது எனக்கு தேவையாக இருக்கும். நம்ம யாரையுமே ஒதுக்க முடியாது. நான் சில ஊழிய பாதைகளில் சில தவறான டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே தீர்மானம், தம்பி நீ உன் வழியை பார்த்து போயிடு. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு பின்னாடி ஒரு 20-30 பேர் மேலே இருக்காங்க. அவங்க எல்லாரும் நான் ஆண்டவரை பின்பற்றுக்கிறத பார்த்து அவங்க என்ன பார்த்து வந்துட்டுருக்குறாங்க. இப்போ நான் ஒருத்தன் தவறு செய்யும்போது அவனுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு மன்னிப்பு தர முடியும். ஆனால் அவனை தொடர்ந்து நான் கூப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா பின்னாடி இருக்கான் பாருங்க 20 பேர். அவனா நினைப்பானா நாளைக்கு நம்மளையும் ஆண்டவர் அண்ணா இப்படி தான் ஏற்றுக்குவாங்களோ. ஆனால் பவுல் இவனை உருவாக்கி இவன் ஓடி போனவன் தான், இவன் பிரச்சனை பண்ணவன் தான், பெரிய தலைவலியானவன் தான். ஆனால் அவனை எடுத்து அவனை பேசி அவனை உருவாக்கி இப்போ அவனுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அதான் சொல்ற, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமானவன் இல்லை, இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். காரணம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவன் மீட்டெடுக்கப்பட்டு விட்டான். அல்லேலூயா. சரி, ஒரு சோல், ஒரு ஆத்மா அவன் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது வேஸ்ட்டு தான். ஆனால் அவன் இயேசுவுக்குள்ளே வந்துட்டானா அந்த ஆத்மா எல்லாருக்கும் பிரயோஜனமுள்ள ஆத்மாவாய் மாறும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு காலையில் கூட இதை நேற்றுலேருந்து இதை பாஸ்டர் சொன்னதுலேருந்து ஏற்கனவே தியானித்தது திரும்பியும் கொஞ்சம் மாடு ஆசை போடுற மாதிரி எல்லாம் போட்டுனே இருந்தேன். இந்த உபயம் உள்ளவன்ற வார்த்தை வந்தோன்னே என் மனசாட்சி என்ன தான் குத்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் நான் யாருக்கும் பிரயோஜனமானவன் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஐம் நாட் ஃபிட், நான் சரியானவன் இல்லை. ஆனால் இன்றைக்கி அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது என்னால் உண்டானதில்ல, அவர் ரத்தத்தினால அவர் கிரியை செஞ்சு அவர் என்னை யாருக்கு பிரயோஜனம் இல்லாத என்னை ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் அப்படி தான் மீட்டு எடுத்திருக்கிறார். இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பேர் மீட்டு எடுக்கணும். அப்போ அதுக்கு நான் மன்றாடணும். ஆண்டவரே, நானும் அப்படி தான் ஆண்டவரே இருந்தேன், அவங்கள எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டவரே. நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்க உருப்பட மாட்டாங்க, அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், என்னை யார் வீட்டை விட்டு திறத்துனாங்களோ, என்னை யாருனாலும் நான் எல்லாத்தையும் இழந்து அனாதையாக நின்னனோ, இன்றைக்கி அவங்க எல்லாருக்காக நான் தினைக்கும் ஜெபம் பண்ணுறேன். ஏன் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாளில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு காலத்தில் நானும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அநேகர் பிரயோஜனம் உள்ளவனா ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நாம் யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க கெட்டவங்க, இவங்க மோசமானவங்க, இவங்க அப்படி இப்படி. நம்ம செய்ய வேண்டியது, நாம் பண்ண வேண்டிய ஜெபத்தை விடக்கூடாது. ஆமென். இவர் அதான் செய்கிறார். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜெயிலெல்லாம் அந்த வெளியே வந்தாங்க நிறைய பேர் சாட்சியெல்லாம் கேட்டிருக்கேன். அதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஜெயிலில் மட்டும் நம்ம ஏதோ தப்பி தவறி உள்ளே போயிட்டோன்னா யாருக்கிட்டேயும் பழகிடக்கூடாதுன்னுவாங்க. யாருக்கிட்டேயும் பழகிடக்கூடாது அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் அங்கே நிறைய பிரச்சனையெல்லாம் வருமா.
அந்த அட்ரஸை வாங்கி இந்த ஃபோனை வாங்கி இவரத்தை எனக்கு தெரியும் அப்படி தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்களாம். ஆனால் பவுல் அவ்வளோ இத்தனைக்கும் அவர் வந்து ரோம பிரஜை, ஒரு ஜெயிலில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியும், எப்பேற்பட்ட ஆள்லாம் வருவாங்கலாம் தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் அந்த கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் பாருங்களேன், அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கும், அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு துரோகிய, ஒரு பாவியான மனுஷனை இன்றைக்கி உண்மையாகவே நிறைய பேர் அடுத்தவங்களை பார்க்கும்போது என்னவோ இவங்க என்னவோ கடவுள் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரியும், அவங்களாம் என்னவோ நரகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு டோக்கன் வாங்கி உட்காந்துருக்குறோம். அப்படியா? நம்மளாம் அவ்வளோ நல்லவங்களா? சொல்லுங்கள், நம்மளாம் ரொம்ப நல்லவங்களா? இங்கே எடுக்கிறது இன்னும் மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் பிச்சை போட்டு வச்சுருக்கார். நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன். நான்லாம் செத்து போயிருந்தா என்னை புதைச்ச இடத்துல ஆலமரமே வந்திருக்கும். இதோ இருக்குது ஐநாவரம் ஏசி ஹாஸ்பிட்டல். அதை என்றைக்காவது தாண்டி முதல்ல யோசிப்பேன். இதே ஆஸ்பத்திரியில் ஒரு 42 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை தேருமா தேராதா செத்துருன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் ஜீவனோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, நம்ம நல்லவங்கன்றதுனால இல்லை, அவர் நல்லவராக இருக்கிறார், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்னென்னா நாமளும் அந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு தரணும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இதை தான் அவர் சொல்கிறார். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்க எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். எனக்கு ஆசை தான். ஜெயிலில் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறான். முன்ன பிலமோன் இந்த இடம், இப்போ அந்த இடத்துல ஒன்னேசிமம் இருக்கிறார். என் கூட வச்சுக்கன்னு ஆசைப்படுறேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படி இனிமேல் அவன் அடிமைகளானவனான் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாக பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாகும். ஒரு அலையில சொல்லாமே, ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஏன்னா அடிமை அப்படின்றது விலை கொடுத்து வாங்கினது. இப்போ சொல்ற, நான் திரும்ப உனக்கு அனுப்புகிறேன், அடிமையாக அனுப்பலை. இப்போ எப்படி வரான்? சகோதரனாக வருகிறான். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மளாம் யார்? சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம வி கால் பிரதர் சிஸ்டர். விவேகானந்தர் லண்டன் நினைக்கிற ஒரு மீட்டிங்கில் பேசினாராம். எல்லாரும் என்னென்னவோ சொன்னாங்களாம். எல்லாரும் என்னென்னவோ வார்த்தைகளை சொல்லி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிலாம் சொன்னாங்களாம். இவரை பார்த்துட்டு இவர் என்ன சொல்ல போகிறாரு, இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக எல்லாம் சிரிச்சுனே இருந்தாங்களாம். அவர் மேடை ஏறி நின்றுட்டு இந்த வார்த்தையை தான் சொன்னாராம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளேன்னாராம். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த அரங்கமே அவ்வளோ நேரம் கிளாப்பாக இருந்துதான். நீங்களாம் கை தட்ட மாட்டீங்க பார்த்தீங்களா? கை தட்டுங்க, நல்லதான் கை தட்டலாமே. நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஆமேன். நம்ம பிறந்தது வேற இடம், வெவ்வேறு இடமா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அதை தான். இப்போ முன்ன வந்து அடிமைப்பா, பழைய வாழ்க்கை வந்து அவன் அடிமையாக இருந்தான், அப்படி இருந்தான், இப்படிலாம். ஓகே ஓகே, அதெல்லாம் விடு விடு விடு. இப்போ அவன் நம்முடைய சகோதரன், அடிமைக்கு மேலாக சகோதரனாக, பிரியமுள்ள சகோதரனாக. அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே சொல்வேன், நம்மளை ஆண்டவர் வந்து எங்கேருந்து தூக்கி எடுத்திருக்கிறான்றதை நம்ம மறந்துடுறதுனால தான் நம்ம மற்றவங்கள மறந்துடுறோம். இல்லை இல்லை, நம்மளை தூக்கி எடுத்திருக்கிற ஆண்டவர் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால எடுத்திருக்கிறார். ஆமேன். நம்மளை எவ்வளோ எங்கேயோ இருந்தோங்க, அடிமையாக இருந்தோம், எல்லாத்துக்கும் அடிமைகளாக வாழ்ந்தோம், ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பயப்படுவோம். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஒரு சின்ன காரியம், தலையில் காக்கா வந்து கொட்டுனா கூட அதுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும். நான் தலையில் வந்து பள்ளி மேலே பட்டுனா அதுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும். ஆனால் இன்னைக்கு சாஸ்திரம் இல்லை, சம்பிரதாயம் இல்லை, சடங்கு இல்லை, எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னை இலவசமாக மீட்டு எடுத்து வச்சுட்டார். ஹல்லேலூயா. உண்மை. இன்னைக்கு காலையில் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போகிறேன். அந்த இடத்துல நிறைய எலுமிச்சம்பழம்லாம் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க.
அது பேசிக்கினே இப்படி கால் இப்படி தட்டி விட்டு நம்ம போயிட்டே இருந்தேன். அவள் யோசிச்சு பார்த்தேன், ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் 24 வருஷத்துக்கு பழைய கதையெல்லாம் கேட்டா அப்படிலாம் தாண்டி வந்தால் கால் வீங்கிடும், கால் புண்ணாயிடும், என்னென்னவோ சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை மிதிச்சுட்டு வந்தால் கூட அது ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, நத்திங். அவர் ரத்தத்தினால என்னைக்கு முத்திரை போட்டாரோ ஒன்று நம்மளை தொட முடியாது. ஆமீன். நான் போகிற ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ரூட், காடு மையிருட்டுன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் போவேன். வேறு வழி இல்லை, போகும்போது பகல் வெளிச்சமாக இருக்கும், ராத்திரி நேரத்தில் எங்கே இருட்டாக தானே இருக்கும். ஒரு முறை இந்த பக்கம் போயிட்டு வரேன், ரொம்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரம். இந்த பக்கம் ஒரு கிராமம், குடியாத்தத்துக்கு அந்த கும்மிடி பூண்டிக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராமம். போகும்போது நல்லா ரூட்டெல்லாம் நல்லா இருந்தது. வரும்போது பார்க்குறேன் ஒன்றுமே இந்த லைட்டு ஆஃப் பண்ணால் எது பள்ளம் எது மேடு எது குழி ஒன்றும் தெரில. அப்போ தான் யோசிக்கிறேன், இந்த இருளாக இருந்தா மிகப்பெரிய வெளிச்சத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு இந்த வாழ்க்கை கடவுள் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். அதான் அவர் சொல்கிறார், எப்பா அவன் என்றென்றைக்கும் உடையவனாக இருக்கும்படி இனிமேல் அவன் அடிமைகளானவளான் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரன், உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளேயும் எவ்வளவு பிரியமுள்ளாக இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உமோடு ஐக்கியம் உள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு பவுல் அத்தனை ஊழியங்களை செய்தவர், அவ்வளவு ஸ்லாக்கியத்துக்கூடியவர். அவர் ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மகனுக்காக தன்னை இணைச்சி சொல்கிறாரு, இவனை ஏற்றுக்கிறது என்னை ஏற்றுக்கொள்கிற மாதிரி. ஆமேன். நான் நிறைய குழந்தைங்களோடு தான் அதிகமாக பேசுவேன். மோஸ்ட்லி உங்களை மாதிரி பெரிய ஆட்களோட அதிகம் பேச மாட்டேன். ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவேன் அவங்களோட. மீட்டிங்லாம் முடிஞ்சால் கூட டயர்டானாலும் அவங்க கூட உட்காந்து பேசுவேன். இந்த சண்டே ஒரு சர்ச் போயிருந்தேன், அதில் 2 குட்டீஸ் ட்வின்ஸ் நேராக வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் டயர்டு தான். ஏன் அப்படிலாம் அவங்க கூட உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் அதிகமாக நிராகரிக்கப்பட்டவன், நான் அதிகமாக தூக்கி எறியப்பட்டவன், என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, நான் ரொம்ப தனிமையாகவே வாழ்ந்தவன். ஸோ என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் அதிகமாக கண்ணீர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி அப்படி பார்த்துனே இருப்பேன் சர்ச்சில். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பசங்க யாராவது அது கண்ணில் எனக்கு தென்பட்டுருச்சுன்னா அவங்கள தான் முதல்ல கூப்பிடுவேன். அவங்கள கூப்பிட்டு கிட்ட பக்கத்தில் நிற்க வைப்பேன். அவன் சட்டை எப்படி இருக்கலாம் பார்க்க மாட்டேன். ஏன் நான் வெள்ளை சட்டை போட்டிருந்தாலும் சரி, கோட்டு போட்டிருந்தாலும் சரி, அது அந்த பிள்ளை தான் வேணும். ஆமேன். அவன் கிட்ட வர்றதுக்கே யோசிப்பான். இல்லை அங்கிள், ஏய் யாரா கிட்ட நில்றா. குழந்தைங்களை எப்பொழுதுமே சரி, பெரியவங்களும் சரி, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்களை நாம் தேடி போகணும். ஆமேன். இந்த சமுதாயம் ஒதுக்கலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் ஒதுக்கிறதில்ல. இந்த நிருபம் எழுதுகிற காலத்தில் நிறைய மனிதர்களை அடிமைகளாக விற்ற காலங்கள். ஆனால் அந்த காலத்தில் பவுல் உருவாக்கின, பவுல் மூலமாக எழுதப்பட்ட கடிதங்களும் சரி, ஊழியங்களும் சரி, நிறைய அடிமைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மீட்டெடுக்க கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நான் மெயினாக அதெல்லாம் நீ என்னோட ஐக்கியம் என்னை எப்படி நம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்து உம்மிடத்தில் கடன்பட்டதுனானா அது என் கணக்கில் வைத்து கொள்ளும். அவனுக்கு எதாவது பணம் கணக்கு தரணும்னா என் கணக்கில், என் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோ, நான் தரேன். நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்கிறதே பெரிய விஷயம். எங்கள் அங்கிள் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார், அவர் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு நிறைய உதவியெல்லாம் செய்வார். அப்போ ஒரு நாள் கேட்டேன், அங்கிள் அவர் உங்களை ஏமாத்துறாரு தெரியல அப்படின்னு. தெரியும். அப்புறம் ஏன் அங்கிளுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறீங்க? அவன் என்னை ஏமாத்துறான்னு எனக்கு தெரியும். அவன் என்னை ஏமாத்துறாலும் பரவாயில்ல, அவனுக்குள்ளே எப்படியே இயேசு போகணும். ஆமேன். எஸ். அவர் இப்படியே சொல்லுவார், நான் முட்டாள் தான் ஜேக்கப், நான் இயேசுவுக்காக முட்டாளானாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவனுக்குள்ளே இயேசு வருவார்ல, அதுக்கு நான் இன்னும் முட்டாள் ஆகலாம். நான் சின்ன வயசில் நிறைய அழுது கண்ணீர் விட்டு இப்படியே காலம் போயினே இருந்தது.
நான் கொஞ்சம் ஊழியத்துலலாம் வர ஆரம்பித்த பிறகு நிறைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு நாள் இப்படி தான் ஜெபம் பண்ணேன். நான் ஒரு காலத்தில் ரொம்ப அழுத ஆண்டவரே, ஆனால் இப்போ தெரியுது நான் ஏன் அழுதேன்னு. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரிஞ்சால் நான் இன்னும் அழுகிறதுக்கு ரெடி ஆண்டவர். ஆமேன். நம்ம நிறைய நேரத்தில் நம்மளை ஆண்டவர் உடைப்பார், நம்மளை உருவாக்குவார், பிச்சு எடுப்பார். நிறைய வலி இருக்கும். இந்த வலி காயம் இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை மருந்தாக்கி அநேகருடைய காயங்களை ஆற்றுவார். அல்லேலூயா. இதான் கடைசியாக முடிவுரை. மேலும் 22ஆம் வசனம், மேலும் உங்கள் விண்ணப்பங்களினால் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் படுவேன் என்று நம்பி இருக்கிறபடினால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தில் எனக்காக ஆயத்தம் பண்ணும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்ராப்பாவும் என் உடன் வேலையாக மார்க்கும் ஆஸ்ரவும் தேமாவும் லூக்காவும் மக்கள் வாழ்த்து சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு அடிமையாக இருந்த ஒரு மனிதனுக்காக ஒரு கடிதத்தை எழுதி, ஒரே ஒரு அதிகாரம் தான், இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்றத ஒரு அதிகாரத்தில் அழகாக பவுல் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். ஒரு ஆத்மாவுக்காக மன்றாடுவோம். அந்த ஒரு ஆத்மாவுக்காக சுவிசேஷம் சொல்கிறதுக்காக இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ என்னால் போக முடியும் ஆண்டவரே. ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா, இந்த உள்ளமும் உடலும் எல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கு நல்ல ஆண்டவரே, எங்களை அடிமையிலிருந்து மீட்டெடுத்தீங்கப்பா. பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் உலக கட்டுப்பாடான காரியத்தில் அடிமையாக இருந்த எங்களை உங்கள் இரத்தத்தினால மீட்டெடுத்தீங்க. இன்றைக்கி நாங்கள் கேட்டது போல ஒனேசிமு உபயமுள்ளவன் ஒரு மனிதனுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதத்தை எழுதினார். இன்னைக்கு எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்மாவுக்காக மன்றாட, அழிந்து போகிற ஆத்மாவுக்காக சுவிசேஷம் சொல்ல, அழிந்து போகிற ஆத்மாவுக்காக எப்படியாக அவங்களோட வாழ்க்கையில் மீட்பு உண்டாக ஆண்டவரே எங்களை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுதந்திரவாளிகளாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட எங்களை பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க. இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மன்றாட்டுதல் உண்டாகட்டும், ஒரு மன்றாட்டுதல் உண்டாகட்டும். ஒரு பெரிய ஒரு ஆத்மாவுக்காக மன்றாடி செபிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் நாங்கள் சுவிசேஷம் சொன்னோமோ, யாருக்கெல்லாம் நம்முடைய அன்பை பற்றி சொன்னோமோ அவங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சிசாவாலை மறவாதே. ஆமென்.